கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம். அண்ணா மேடம். அந்த லெஃப்ட்ல சகதி இருக்குல்ல, ஆமா மேடம். கொஞ்சம் லெஃப்ட்ல வந்து அந்த கார்ல அடிச்சு. ஓகே மேடம். சின்னதா வேணாம், வேணாம் சின்னதா. இதுக்குதான் மெதுவா போங்க, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா சின்னதா? இது உங்க ஃப்ரெண்டோட கார் வேற, இப்படியே கொண்டு போய் கொடுப்பீங்களா? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. கார் ஃபுல்லாக சேராயிருச்சு. மெக்கானிக் ஷாப் போய் தான் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? சரி, நடந்து போச்சு. இப்போ வருத்தப்பட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. போவோம். ஏ புளிமுட்டை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியே இருக்க? ஒன்றும் இல்லை. ரம்யா நம்ம காரில் சேரடிச்சதை நினச்சி டென்ஷன் ஆறியா? இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்குங்க சின்னதா? ரம்யாவை முதல்ல கஷ்டப்படுத்தினது நீங்க தானே. என்னது? இல்ல, இப்போ ரம்யாவோட காரை ஓவர் டேக் பண்ணி தேவையில்லாம அவங்க கிட்ட வம்பிழுக்க பாத்தீங்க, அதைத்தான் சொன்னேன். எப்படி முட்டை, நான் உன்கிட்ட கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷனில் வர்றதுக்கு ஏன் ஆரம்பத்துலேருந்தே அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன்? இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வெளியே போயிட்டே இருந்தியே, ஏன்? உனக்கு என்னாச்சு? சொல்லு புளிமுட்டை. இல்லைங்க சின்னதா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல, ஏற்கனவே ஒரு தடவை உங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்க. அந்த மாதிரி இப்பவும் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு தான் எனக்கு பயமும் கவலையும் இருந்துச்சு. அதனால தான். ஆனா அந்த மாதிரி இப்ப எதுவுமே நடக்கல, யாரும் எதுவும் பேசல. இதான் காரணமா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி கவலைப்பட்டேன். ஏன் புளிமுட்டை, யாரோ எப்போ பேசினத இப்போ அப்படியே பேசுவாங்களா என்ன? சரியான புளிமுட்டை தான் நீ. அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத, ஃப்ரீயா விடு. ம். நோ முரளினா, போன சார்ஜ் போட்டு வை, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன சொன்ன? பெரியத்தான் தானே சொன்ன? இல்லையே, நான் பெரியத்தான் சொல்லலையே, சின்னத்தான் தான் சொன்னேன். ஓ, யாரையுமே காணோம். இதோ இங்க ஒருத்தர் இருக்காரு. சார், சார் என்ன பண்ணணும் சார்? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஓ,
பெரியத்தா, அரண்மனை மாதிரி வீட்ல ராஜா மாதிரி இருக்க வேண்டியவர் நீங்க இப்படி இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே. நீங்க எங்களை மட்டும் ஏமாத்தல, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டீங்க. உங்களை இப்பவே என்னால சின்னத்தாங்கிட்ட காட்டி கொடுக்க முடியும். ஆனா நீங்க பண்ண பாவத்துக்கு பதிலா நானும் பாவம் பண்ண விரும்பல. இந்த தண்டனையே உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். இது செண்பகாத்தியோட நம்பராச்சே. சார் ஃபோன் அடிக்குது. உங்க ஃபோனா? என்னது இல்லை சார், இதோ அவருது. என்ன ஃபோன் அடிக்குது? உங்க அம்மா கால் பண்றாங்க. என்ன போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இவ போன் எடுக்க மாட்டேங்கிறா. சரி, திரும்ப போன் பண்ணி பார்க்கலாம். அட போன் அடிச்சுட்டே இருக்குண்ணே. ஐயோ, சின்னதா சின்னதா, அவர்தான் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்றாருல்ல, நீங்க வாங்க. இல்ல புளி மூட்டை, அம்மான்னு கால் வந்தது, அதான் குடுக்கலான்னு பார்த்தேன்.